வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் பில்டர்ஸ் அண்ட் ஆல். வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மிராக்கலாக இருக்கும். வித்தின் 4 monthsல இப்படி ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு strongly recommend Strongly this recommend that builders. Heyday Builders is the best construction company. ஊரில் நம்ம தோட்டத்தில் சிம்பிளாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டலான்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம். அப்படி கட்டப்பட்ட ஒரு 1 BHK ஃபார்ம் ஹவுஸை தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஈரோடு செங்கப்பள்ளியில் நம்ம ஹேடே பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு அவங்க 2.5 acres தோட்டத்தில் இன்டர்லாக் பிரிக்கிங் யூஸ் பண்ணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் பேவர் பிளாக் பாத்வே அமைச்சு 2 பக்கமும் லான் செட்டப் கொடுத்து அதில் ஊஞ்சலும் போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஸ்விம்மிங் பூலும் பில்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் லேபர் ஸ்டே பண்ணுறதுக்காக கிச்சன் அண்டு பாத்ரூமோட ஒரு ஹவுஸ், அது போக தனி டூல்ஸ் ரூம் எல்லாம் கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈரோட்டில் பெருந்துறை பக்கத்தில் செங்கப்பள்ளியில் 2.5 acre தென்னந்தோப்பில் இந்த ஃபார்ம் ஹவுஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. தோட்டம் வந்து கிழக்கு பார்த்தபடி இருக்குது. வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீட்டோட பில்டப் ஏரியா வந்து 550 ஸ்கொயர் ஃபீட். சென்டரில் பேவர் பிளாக்ஸில் பாத்வே கட்டியிருக்காங்க. ரைட் சைடில் இந்த ஸ்பேஸில் கசிபோ செட்டப்போட கார்டன் செட்டப் கொடுக்குறாங்க. அதுக்கான ஒர்க் நடந்துட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெக்சிகன் டைப் கிராஸில் க்ரீனாக அழகாக பெரிய லான் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் நடந்து போகிறதுக்கு வசதியாக கோட்டா ஸ்டோனில் பாத்வே அமைச்சு ஒரு பெரிய ஊஞ்சலை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைம்ஸில் ரிலாக்ஸ்டாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இதை பிளான் பண்ணியிருக்காங்க. கார்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 9000 liters கெப்பாசிட்டியில் சின்ன ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க. இதை ஸ்விம்மிங் பூலாக மட்டும் இல்லாமல் இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கான தண்ணி தொட்டியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான பைப் கனெக்ஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் விட்டு தரைக்கு பூராமே பேவர் பிளாக்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 20க்கு 10 அடி சைஸில் ஒரு சிட் அவுட் ஏரியா. தரைக்கு பூரா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. சிட் அவுட்டுக்கு மட்டும் ரூஃபை பார்த்தீங்கன்னா மெட்டல் கூலிங் சீட்டில் செட்டு போட்டிருக்காங்க. சிட் அவுட்டில் உட்காந்துக்கிட்டே தோட்டத்தை பார்த்து ரசிக்கிறதுக்காக படிக்கட்டுக்கு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கிரானைட் டாப்போட திண்ணை கட்டியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக வீட்டை சுற்றியும் அது போக ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் CCTV கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். உட் டிசைன் ஸ்டீல் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. கதவை திறந்து உள்ளே வந்த உடனே எல் ஷேப்பில் ஒரு லிவிங் ஹால். வீடு முழுக்க தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் இந்த வாலை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டெக்ஸ்சரில் ஹைலைட் பண்ணி அங்கே டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பில்டிங் வித் RCC காங்கிரீட் ரூஃப். செலவுகளை கம்மி பண்ணுறதுக்காக செவறுகளை பூரா பார்த்தீங்கன்னா ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. ஜன்னல்களை பூரா UPVCயில் செஞ்சுருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் சைஸ் 8க்கு 8. இது வந்து ஓப்பன் கிச்சன் கான்செப்ட். யூ ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வாட்டர் பியூரிஃபையர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக எல் ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக கீழே நிறைய வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்ட்ரு வரோம்.
சைஸ் 11x10. சவுத் சைட் வாலை பூரா ஹைலைட் பண்ணுற விதமாக பிளாஸ்டரிங் ஒர்க் செஞ்சு பெயிண்ட் டெக்ஸ்சரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே எல் ஷேப்பில் லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து மேலேயே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டிசைனுக்காக சில இடங்களில் மட்டும் வால்ஸில் பிளாஸ்டரிங் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்டென்சில் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. வீட்டோட உள்புற வெளிப்புற சுவர்களுக்கும் அது போக சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா பட்டி வச்சுருக்காங்க. அதனால் ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. இந்த வீட்டோட பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தோட்டத்தோட கிரவுண்ட் லெவலில் இருந்து 4 அடிக்கு உயர்த்தி பேஸ்மெண்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் பூராத்துக்குமே பேவர் பிளாக்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சவுத் சைட்லையும் பார்த்தீங்கன்னா செடிகள் வைக்கிறதுக்காக இங்கே இடம் விட்டுருக்காங்க. கார்டனுக்காக இந்த கார்னரில் வாட்டர் டேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா லேபர் ஸ்டே பண்ணுறதுக்காக சிம்பிளாக வீடு கட்டியிருக்காங்க. கிச்சன் செட்டப்போட இந்த ரூமை பில்ட் பண்ணியிருக்காங்க. சைஸ் 11x10. மெட்டல் கூலிங் சீட்லேயே ரூஃபை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. தரைக்கு பூராமே டைல்ஸ், டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃப், அது போக சைடில் நிறைய வால் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. செலவுகளை கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஜன்னலோட ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லேயே செஞ்சுருக்காங்க. அது போக சேஃப்டி கிளாஸோட ஃப்ரேமையும் பார்த்தீங்கன்னா அலுமினியம்லேயே செஞ்சுருக்காங்க. தோட்டத்துக்கு உபயோகிக்கிற டூல்ஸை சேஃப்டியாக வைக்கிறதுக்காக இங்கே தனியாக டூல்ஸ் ரூமும் பில்ட் பண்ணியிருக்காங்க. சைஸ் 10x6. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபும் கீழே நிறைய வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பாத்ரூம். சைஸ் 8x4. இந்தியன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை, ஹேடே பில்டர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஹேடே பில்டர்ஸோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவில் அமைஞ்சிருக்கு. இவங்க கோயம்புத்தூர்லையும் சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சில ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தா 2 வீடு கட்டுறதுக்கு ஆனால் மொத்த செலவு வந்து 16 லட்சம். அது போக எக்ஸ்ட்ராவாக சிசிடிவி கேமராஸ், ஸ்விம்மிங் பூல், 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் பேவர் பிளாக்ஸ், கார்டன் செட்டப், ஊஞ்சல் செட்டப் இதெல்லாமே சேர்த்தும் போது டோட்டல் ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் வந்து 22 lakhs. டெரஸோட தரைக்கு பூராமே கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி தோட்டத்தில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு ஆசையாக இருக்கா? ஹேடே பில்டர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க கோயம்புத்தூர் அண்டு சரௌண்டிங் டிஸ்ட்ரிக்ஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் இல்லாமல் ரெசிடென்ஷியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், இண்டஸ்ட்ரியல் பில்டிங் எதுவாக இருந்தாலும் இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து கிளைண்ட் ஃபீட்பேக்ஸை கேட்டுடலாம். Hello, I am Sundaramurthy. My wife Vaijanti Mala. This farmland is ours. Is situated in the Tirupur district and nearby Changapalli. இந்த ஃபார்ம் லேண்டில் எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு
ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஸோ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், யாரை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒய்ஃபை தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, தெர் இஸ் அ ஹேடே பில்டர்ஸ் ஃப்ரம் கிணத்துக்கடவு. ஸோ இமீடியட்டாக அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணோம். மிஸ்டர் ராமதாஸ் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர் ஆஃப் த ஹேடே பில்டர்ஸ் அண்ட் அவங்க மிஸ்ஸஸ் ஹேமா 2 பேரும் காண்டாக்ட் பண்ணோம். அவங்க ஆஃபீஸ் வர சொன்னாங்க. போயிட்டு அங்கே நீட்டாக பிளான் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம பட்ஜெட், நம்ம லேண்டுக்கு உண்டான எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க முடியுதோ நீட்டாக பிளான் பண்ணி கொடுத்தோன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இம்மீடியட்டாக ஓகே சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். யூ கனாட் பிலீவ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து வித்தின் 4 monthஸில் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா, நாங்கள் எங்கள் வெளியூரில் எங்கே போனாலுமே அவங்க வந்துட்டு டே டு டே பேசிஸில் என்ன ஒர்க்கு, இங்கே ப்ராஜெக்ட் என்ன ஒர்க்கு போயிட்டுருக்குங்கிறத வந்து இம்மிடியேட்டாக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவாங்க வித் ஃபோட்டோகிராஃப். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கு, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, இவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க, இந்த மெட்டீரியல் வருது போகுது, எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் பில்டர்ஸ் அண்ட் ஆல். வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மிரக்கலாக இருக்கும். வித்தின் 4 monthஸில் இப்படி ஒரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். நாங்கள் 2 பேரும் பார்த்த ஹேடே பில்டர்ஸு ரொம்ப நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது. மிஸ்டர் ராம்தாஸ் இஸ் எ ஹம்பிள் பர்சன். நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு என்னென்ன டேஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அவர் Very வந்து flexible. எங்களை நடத்திட்டு போனார். வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியலாக நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்னாலும் அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஹீ இஸ் அ வெரி நைஸ் பர்சன் அண்ட் அவர் சொன்னபடி எல்லாமே கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு. Strongly recommend Strongly recommend that Heyday Yeah. Builders is the best construction company and Mr. Ramdas is a very gentleman and ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ண பர்சன். அவங்க கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவருக்கு முக்கியம். அதனால் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அவர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்வரி ப்ராஜெக்டை ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஸோ டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். அவர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணால் கூட ஈச் அண்ட் எவ்வரி ப்ராஜெக்ட் அந்த ஓனர்ஸுக்கு வந்து அவர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது ஒரு பெரிய விஷயம். இப்போ நாங்கள் வெளியூரில் போயிட்டுருக்கப்போ அந்த அப்டேட்ஸ் கிடைக்குன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை, ஒர்க் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி ப்ராக்ரஸை பார்க்க முடியும். இல்லை, நாங்கள் முக்கியமாக பண்ணது இந்த வீட்டை வந்து இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வி ஆர் ஹாப்பி.